அப்படியே பாருங்க அவர் தபம் பண்ணி இருக்கும் போது பாருங்க அவருக்கு தபத்துல சக்தி பெற்றது. தபத்தில் வழிகாட்டுறவரை வந்து அவரை அஞ்ஞானத்தை அவருடைய வழியை மறைச்சிருக்கிற உலகத்தில் வாழ முடியாத தன்மையாக இருக்கிற அந்த வழியை பாருங்க மறைச்சிருக்கிற அந்த தன்மையை அகற்றி தன்னை அவருக்கு பாருங்க அவருக்கு காட்டினார். அப்படி அவர் தபத்தில் பாருங்க சித்தி பெற்று அப்படி கண்ணை முழிக்கும் போது அவர் மேலிருந்த ஒரு கொக்கு பாருங்க எச்சம் போட்டோடனே பாருங்க அவர் மேல் அப்படி பார்த்தாரு. உடனே கொக்கு எரிஞ்சு போயிட்டு அந்த எரிஞ்ச உடனே பாருங்க அவர் என்ன செய்தாரு, உடனே பாருங்க அவருக்கு அகங்காரம் வந்தது. நாங்கள் எல்லாம் பாருங்க படைச்சவனை ஏதோ ஒரு விஷயத்துல பாருங்க எங்களுக்கு கூட கிடைக்கும் போது இன்னும் மறக்கிற மாதிரி அவர் பாருங்க மறந்துட்டார். உடனே பாருங்க கொக்கு எரிச்ச உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பாருங்க அகங்காரம் கூடித்து படைத்தவனே வழியை படைச்சவன் அவருக்கு ஒரு வழி வந்தது, வழியை காட்டினவர் அந்த வழியை அவர் மறந்துட்டார். படைச்சவனை பாருங்க வழியை காட்டினவர் வழி காட்டினவரே மறந்துட்டார். பாருங்க என்ன வழி காட்டினவர் பாருங்க அவருக்கு அந்த வழியாலான் கொக்கு எறிஞ்ச அப்படின்னு நினைச்சிருந்தால் அவருக்கு அகங்காரம் வர எங்களை போல பாருங்க. உடனே பாருங்க அவர் பிச்சை எடுக்க போறாரு. பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் பிச்சை கேட்கிறாரு. அப்படி கேட்குறாரு பாருங்க. அவங்க வரலாட்டி உங்களுக்கு என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு ஒரு வேலை முடிக்கலாட்டி உங்களுக்கு என்ன கூடரிக்கி கோபம். உதாரணமாக கோபம் இருந்தால் என்னையும் திடீர் என்ன வரும் கோபம் வரும். அதே மாதிரி பாருங்க இவர் அகங்காரம் பிடிச்சி பாருங்க கூட என்ன கொக்கை எரிச்சு போட்டாரு. அப்படி வரக்குள்ள பாருங்க அவருக்கு கோபம் வந்து அவர் என்ன சத்தம் போட்டு கொக்கை எரிச்சுனா என்ன இந்த பாருங்க சாதாரண இந்த ஊராக்கள் எனக்கு பிச்சை தாராங்க இல்லைன்னு ஒரு சத்தம் போட்டுதாரு. உடனே அந்த திரையை அடுத்து பாருங்க கொக்கண்டு நினைச்சையா கொங்கணவா அப்படின்ற ஒரு பெண் கேட்குறாவு. திடீரென்னு வச்சாரு நான் காட்டில் கொக்கரிச்சது இங்கே எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்ற சாதாரண ஒரு பெண் கொக்கண்டு நினைச்சியா கொங்கணவா என்ன இருக்கிறதுக்கு அப்படின்ட்டா கேட்டா இவரை விட பெருசா. உடனே இவருக்கு அப்படியே விழுந்துட்டார். என்ன விழுந்தது, இவருக்குள்ள இருந்து மறைச்சிருந்தது அப்படியே விழுந்துட்டார் அவருடைய அகங்காரம். அப்போதான் அவர் அப்படியே யோசிச்சு போட்டு கேட்குறாரு, இந்த சித்தி உனக்கு எப்படி கிடைச்ச, நான் அங்கே பாருங்க கொக்கரிச்ச உனக்கு எப்படி தெரியும். அவர் சொல்கிறார் என்னுடைய கணவனுக்கு பாருங்க நான் சரியாக கடமையாற்றத்தால கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தியார், உன்னுடைய கடமையை நீ சரியா செய்யும் போது அது யோகமா மாறி உன்னை பாருங்க என்னை மறைச்சிருக்கிற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்.